தரமான பிஓபிஎஃப் சிஸ்டனை கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கலை. நோர்வேயில் பிரஜா உரிமை பெற்றுள்ள இலங்கையர்களின் உறவினர்கள் பாராளுமன்ற சுற்றுவட்டத்துக்கு அருகில் இன்று பிற்பகல் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை நடத்தினர். நோர்வேயில் சிறுவர் காப்பகங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள இலங்கையர்களின் 53 பிள்ளைகளின் உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பெற்றாருக்கு எந்த ஒரு முன்னறிவித்தலும் கொடுக்காம அந்த பிள்ளைகளை கொண்டு போயிட்டு தனிமையா நோர்ஜன் இருக்கிற இடத்துக்குள்ள கொண்டே கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தைகள் மிக வேதனைப்பட்டு மெலிஞ்சி பெற்றார்கிட்ட இருந்ததை விட உருக்குலைஞ்ச நிலையில 4 மாதம் 5 மாதத்துக்கு ஒருக்கா காணக்கூடியதா இருக்கு. அந்த பிள்ளைகள் பெற்றாரை கண்ட உடனே பெற்றாரை இழுத்து பிடிச்சு கொண்டிருக்கு. நான் போறேன் இந்த இடத்தை விட்டு எங்களை கொண்டு போங்க. ஆனா அங்க உள்ள அதிகாரிகள் முரட்டு கௌரவத்துக்காக அந்த பிள்ளைகளை பணிய வைச்சு என்னத்துக்காக அப்படி செய்யறாங்கிறது தெரியல. ஆனா அந்த பிள்ளைகள் படாத பாடுபட்டு சித்திரவதைப்பட்டு அங்க இருந்து மறைமுகமாக எங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்பியிருக்காங்க, கடிதங்கள் போட்டிருக்காங்க. எங்களை எந்த வகையில என்றாலும் எங்களை மீட்டெடுங்க. நோர்வே அரசாங்கம் இந்த பெற்றோர்களின் பிள்ளைகளை காப்பகங்களில் தடுத்து வைத்துள்ளது. அந்த பிள்ளைகள் தொடர்பில் பெற்றோருக்கு எவ்வித தகவலும் வழங்கப்படவில்லை. இவர்கள் தொடர்பில் நோர்வே அரசாங்கத்துடன் இலங்கை அதிகாரிகள் கலந்துரையாடி காணாமல் போன இந்த பிள்ளைகளை தேடி இவர்களது துன்பங்களை போக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். காப்பகங்களில் உள்ள சிறார்கள் உரிய முறையில் அவர்களது பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றும் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் கருப்பு பட்டியால் தங்களின் வாய்களை கட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.